அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் ஹந்தலா ரலியல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களே சொல்கிறாங்க, நான் மஸ்ஜித் நபியிலேருந்து வரக்கூடிய நேரத்தில் என்னை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறாங்க. என்ன ஹந்தலா எப்படி இருக்கீங்க என நல்லா விசாரிக்கக்கூடிய நேரத்தில் நான் சொன்ன ஹந்தலா நாஃபக, ஹந்தலா நயவஞ்சகனாக ஆகிவிட்டார் என்று நான் அந்த இடத்துல நான் சொன்னேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்னை பார்த்து கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன விவரம் என கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கபூர்னுடைய வேதனைகளை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆழமாக நம்மளுக்கு என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்துறாங்க. அதை நேர கண்கூடாக பார்ப்பது போல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த சபை முடிஞ்சு நம்ம வெளி வந்ததற்கு பின்பாக நம்ம மனைவி மக்களோட குடும்பத்தோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த பழைய நிலையை நம்ம மறந்து உலகியல் சூழ்நிலைக்கு நம்ம மாற்றி விடுறோம் அல்லவா. இது ஒரு நயவஞ்சகத்தனம் தானே என்று ஹந்தலா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, எனக்கு அது போன்றுண்டான நிலை தான்ப்பா ஏற்படுது. எனக்கும் அது போன்று நான் ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழமையாக ஒன்றாக இருக்கக்கூடிய நபித்தோழர். அவங்களும் என்ன சொல்கிறாங்க, பொழுதனைக்கு நான் இறை சிந்தனையிலேயே நான் இருக்கிறேன் என்ன அப்படிங்கிற அந்த சொல்லாமல் எனக்கு அது போன்றுண்டான சூழ்நிலைகள் தான் ஏற்படுது. நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் விளக்கம் கேட்டுட்டு வரோன்னு சொல்லி 2 நபித்தோழரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததோட இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. உங்களோட இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இறை சிந்தனைகளாக இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னால் குடும்பியல் ரீதியாக மனைவி மக்களோட சேரக்கூடிய நேரத்தில் உலகில் சிந்தனைகள் வந்து விடுகிறது என்ற விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹந்தலா, நீ மேல் கூறப்பட்ட அந்த சிந்தனையிலே நீ இருந்து கொண்டு இருந்த என்று சொன்னால் நீ நடக்கக்கூடிய நேரத்திலும் வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் வீட்டில் தூங்கக்கூடிய நேரத்திலும் உன்னுடைய படுக்கை அறைகள் வர வானவர்கள் உன்னிடம் முசாபகா செய்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும். ஆனால் உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு பின்னால் சில சமயம் நம்ம அப்படியும் தான் இருப்போம், சில சமயம் இப்படியும் தான் நம்ம இருப்போம் என்று 3 தடவை அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகியல் சூழ்நிலை எவ்வளவுதான் நம்மளை ஆட்கொண்டாலும் கூட அந்த நேரத்தில் இறை சிந்தனையுடன் வந்து இறைவனை நினைக்கிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய நியாமத்.